யார் மனசையும் புண்படுத்தக்கூடாதுங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். ஆனால் சமீப காலமாகவே இந்த ராசிக்காரங்க யாராவது ஒருத்தர் இவங்க மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. எவ்வளவுதான் கவனமாக செயல்பட்டாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுல முன் வரக்கூடியவங்க நீங்கள் தான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை மற்றவங்களுக்கு கற்று தரணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் அது மற்றவங்களுக்கு பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுலையும் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. அதுலேயுமே இந்த நேரம் உறவினர்கள் மூலமாக நிறைய தொல்லையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் உங்களுக்கு எதிரிங்கிறது வெளியே இல்லை. நீங்கள் அந்தளவுக்கு எதிரி வளர விடவும் மாட்டீங்கன்னு சொல்லலாங்க. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பணிந்து போகக்கூடிய தன்மை உண்டு. குடும்ப வாழ்க்கையில் எப்படி தான் கையில் எந்த அளவுக்கு வருமானம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை வாழ தெரிஞ்சவங்க. ஆசைங்கிறது அவ்வளோக்கா இருக்காது. ஆனால் எந்த சூழ்நிலையும் ஒருத்தர்கிட்ட கை கட்டி நின்று வேலை பார்க்கணும்னு நினைக்க மாட்டீங்க. சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவங்களா தான் அதிகமாக இருப்பீங்க. தானே ராஜா, தானே முதலாளி, தானே தொழிலாளின்னு எல்லா இடத்துலையும் இருந்து செயல்படக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான். உற்சாகமாக செயல்படக்கூடிய தன்மை உண்டு. உழைப்பு அதிகமாக கொடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. பேச்சாற்றல் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. உற்சாகமாக பேசுவீங்க. திருடனையும் திருத்தக்கூடிய தன்மைங்கிறது உங்கள் பேச்சுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க. உங்கள் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே ஒரு மத்தியம வயசு வரைக்கும் கொஞ்சம் போராட்டங்கிறது இல்லாமலாம் இருக்காது. குடும்பத்து மேலேயும் ஒரு பற்றோடு தான் இருப்பீங்க. பொருளாதார நிலையிலையும் ஒரு சிறப்பாக வரக்கூடிய யோகம் உண்டு. பெரும்பாலுமே உங்களுக்கு குழந்தைங்க பிறந்த பின்னாடி தான் வாழ்வுங்கிறது சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. சொத்து பொத்து எல்லாமே சேர்க்கக்கூடிய பெருமைங்கிறது உங்கள் குழந்தைங்களால் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுலேயுமே இந்த கன்னி ராசி அன்றர்களுக்கு உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை மூத்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாங்க. ஆண் குழந்தையாக இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாங்க. மேலுமே இந்த நேரத்தில் கன்னி ராசி அன்பர்கள் தொடர்ந்து நீங்கள் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், தொடர்ந்து நீங்கள் எந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் செய்யணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே கன்னி ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணுன்னு விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இது வரைக்குமே கன்னி ராசி அன்பர்கள் குடும்ப வாழ்க்கை, தொழில் வாழ்க்கைன்னு நிறைய பாதிப்பு உணர்ந்திருப்பீங்க. அதுவுமே மூத்த சகோதர வகையில் பகைங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் நலனுமே அதிகப்படியான பாதிப்பு இருந்திருக்கும். இந்த வாதம், முடக்க மாதிரியான பிரச்சனை, முழங்கால் வலி, இந்த தலை சுற்றுறது, இந்த நரம்பு பிரச்சனை, இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் இதிலிருந்து உங்களுக்கு படிப்படியான நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கடன் பிரச்சனை கொஞ்சம் இந்த காலம் உண்டுங்க. மேலுமே கடன் வாங்குறதை தவிர்த்துக்கங்க. இந்த நேரம் கடன் வாங்கினீங்கன்னா அது வளரதான் ஆரம்பிக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பொறுத்த வரைக்குமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நல்ல மாற்றம் தான். குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் சிறப்பு தான். ஆனால் பெரும்பாலும் மனைவிக்கும் உங்கள் தாய்க்கு இடையே ஒரு சில வார்த்தைகளில் கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. நீங்களுமே வாழ்க்கை துணைக்கிட்ட அதிகமாக சண்டை போடக்கூடாது. கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கனிவாக தான் நடந்துக்கணும். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் பணிவாக நடந்துக்கிறீங்களோ, கொஞ்சம் தணிஞ்சு போகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லதுங்க. எதிரும் புதிரமாக இருக்காதீங்க. இந்த நேரம் பின்னாடி கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு இளம் வயசுக்காரங்களுக்கு காதல் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் காதல் விவகாரத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருந்தாகணும். கொஞ்சம் மனஸ்தாபம், வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய நேரம் தான். குடும்ப வாழ்க்கையில் குரு, செவ்வாய், கேது இந்த 3 தவிர மற்ற கிரகங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதால வருமானம் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அமையும். பண பற்றாக்குறை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. விரயஸ்தானத்தில் உஷ்ண கிரகமான செவ்வாய் வளர்வதால சர்ம சம்பந்தப்பட்ட உபாதை ஏற்படலாம். கொஞ்சம் எளிமையான சிகிச்சை கொடுத்தீங்கன்னா குணமடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பயப்பட வேண்டாம். திருமண முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதம் ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி ஏற்படுத்திக்கிறது, ஏற்படுத்தாமல் இருக்கிறது உங்கள் கையில் தான். அமைதி நீங்கள் குறையாமல் பார்த்துக்கணும்னா கொஞ்சம் பொறுமையாக போங்க. வேலையில் இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் ராகுவோடு சேர்ந்து அனுகூலமாக இருக்கிறதால வேலையில் நல்ல மாற்றம் தான். ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க. அப்பப்போ மனசில் தைரியத்தை மட்டும் இழந்துடுவீங்க. தைரியத்தை, தன்னம்பிக்கை கைவிடாதீங்க. செய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்த மாதிரி தான் நல்ல பலன் கிடைக்கும். அதனால் முயற்சி விட்டுறாதீங்க. ஆர்வமாக செயல்படுங்க. எதுவுமே ஏனோ தானம் செயல்படுறதை விட்டுட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஆர்வமாக செயல்பட்டீங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. வேலையில் புதுசாக வேலைக்கு முயற்சி செய்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாடு போகணும், வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆசைப்படுறீங்கனாலும் இந்த நேரம் நிறைவேறுங்க. வேலை காரணமாக பிரிஞ்சிருக்கக்கூடியவங்க, அதாவது கணவன் மனைவி எல்லாமே வேலை விஷயமா வெளியூரில் தங்கியிருக்கக்கூடியவங்க, வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி சொந்த மாநிலத்துக்கு மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் இருக்குது. அதுக்குண்டான முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பலன் கிடைக்க போகிறது உறுதி தான். தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு பகவான் தன்னுடைய 9வது சுப பார்வையால் சனி ராகுவை பார்க்குறாரு.
இந்த நேரம் வர்த்தகத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது. தசாபுத்தி சிறப்பாக இருந்துட்டா வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமையுங்க. செய்யக்கூடிய முயற்சி வெற்றி அமையும். இந்த நேரம் ஆதரவு உங்களுக்கு நாலா பக்கமும் சிறப்பாக இருக்குது. வரக்கூடிய விஷயத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. புதுசாக ஒரு வியாபார விஷயம் தொடங்குறீங்க, ஒரு விற்பனை நிலையம் தொடங்குறீங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கரனோட சஞ்சாரனால ரொம்ப அனுகூலமாக இருக்குது. உங்கள் மனசில் என்ன விருப்பம் இருக்குதோ நிறைவேறும். அதனால் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த நேரம் புதுசாக வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். நல்ல இடத்துல வேலை கிடைக்கும், மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும். பல காரணத்தால் பிரிஞ்சிருந்த தம்பதிகள் எல்லாமே ஒன்று சேருவீங்க. திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய கன்னி பெண்களாக இருந்தாலும் ஒன்று சேருவீங்க. ஒரு சின்ன தடங்கள் இருக்கும், எடுத்தெடுப்புலேயே எல்லாம் நடக்காது. மனசுக்கு பிடிச்ச மாதிரி வரன் கிடைக்கணும்னா கொஞ்சம் இந்த நேரம் உங்களுக்கு தடங்களை ஏற்படுத்துகிற பின்னாடி தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சுப பலம் பெற்றிருக்கக்கூடிய கிரகச்சேர்க்கை இருக்கிறதால வருமானம் தக்கபடி அமையும். நிறைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்க போகிறீங்க, வருமானமும் சிறப்பாக இருக்குது, நல்ல வரவேற்பு கிடைக்கும். பல மாதமாக போராட்டமான நிலைமை இந்த நேரம் இல்லை. இந்த நேரம் முன்னேற்றமான காலம்தான். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கிரகங்கள் சுபத்துவ பாதையில் தான் இருக்குது. அதனால் எதிர்காலம் பற்றின சிந்தனை, எதிர்காலத்துக்குன்னு நீங்கள் போடக்கூடிய திட்டம் எல்லாமே நிறைவேறும். செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. ஒரு முக்கிய பிரமுகருடைய ஆதரவு சிறப்பாக இருக்கிறதால இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். மறக்க முடியாத ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அரசியல் துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு அரசியல் வாழ்க்கையில் இந்த நேரம் ஒரு சிறப்பான நேரம் தான். மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டிருக்கக்கூடிய புதன் மட்டும் இல்லை, மற்ற கிரகமும் சுப பலம் பெற்று தான் இருக்குது. அதனால் ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு செயல்படுங்க. இதே ஆர்வத்தோடையே இதே கிரகிப்பு திறனோடையே நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மதிப்பெண் பெற முடியும். நீங்கள் என்ன விஷயத்தை ஏற்படுத்தினாலும் சிறப்பான பலன் தான். வெளிநாடு போகணும், விசேஷ கல்வி படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதுக்குண்டான நிதி உதவி கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன், ஒரு சலுகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் விளைச்சல் வரணும்னா கடுமையான உழைப்பு நீங்கள் கொடுக்க வேண்டியதாக தான் இருக்கும். ஆனால் மகிழ்ச்சி, மன நிறைவு கிடைக்குங்க. சந்தையில் இதுதான் விளைபொருளோட விலை என்னங்கிறத சரியாக புரிஞ்சுக்கோங்க. அதனால் லாபம் கிடைக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கும் சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் தோப்பு துறவு மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வாங்கக்கூடிய நேரம் தான். மல்லிகை மாதிரி வாசனை மிக்க மலர்களை நீங்கள் பயிர் செய்யக்கூடிய வாய்ப்பு அமைங்க. அதனால் லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே 10ல் குரு இருக்கிறதால இந்த நேரம் வேலை ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. வேலை பார்க்குற இடத்துல கடுமையான உழைப்பு நீங்கள் கொடுக்கணும். பிரச்சனை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதனால் கண்காணிப்பு செலுத்த பாருங்கள். எதுலையுமே அசால்ட்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூடுதலான கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. தினசரி நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ, அன்றாடம் என்ன வேலை செஞ்சுட்டு வரீங்களோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துட்டு வந்தாலும் போதுங்க. பெரிய அளவில் நீங்கள் பயப்படுற மாதிரி பாதிப்பு இல்லாமல் இல்லை. இந்த நேரம் முன்னெச்சரிக்கை கொஞ்சம் தேவைப்படும், கவனம் கொஞ்சம் தேவைப்படும், அவ்வளவுதான். அதே மாதிரி வியாழக்கிழமை ஆனால் பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் சரி போய் உடனடியாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். நல்லெண்ணெய் தீபம் இல்லைன்னா பசுனை தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பல பிரச்சனை நீங்கள் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த உத்திரம், அஸ்திரம், சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் புதுசாக வேலை அமையக்கூடிய நேரம் தான். தொடர்ந்து முயற்சி செய்ய பாருங்கள். உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. பாக்கிய பலன்கள் சிறப்பாக இருக்குது. எந்த வேலை செஞ்சாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அது சுமூகமாக முடியும். சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டாகக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடந்த சில காலமாக இருந்த நெருக்கடி இல்லைங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும். மற்றவங்களால் ஒரு அந்நிய நபரால் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். அரசு வழியில் ஏற்பட்டிருந்த சங்கடம் நீங்கும். ஆனால் மனசில் ஏதோ ஒரு பயம் அச்சத்தோடையே தான் இருந்துட்டு இருப்பீங்க. முடிஞ்ச வரைக்குமே இந்த பயத்தை விட்டு தள்ளுங்க. எதிர்பாலின வகையில் கொஞ்சம் தள்ளியே இருங்க. அதே மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்பு எல்லாமே காத்திருக்குது. லாப சார்ந்த செவ்வாயோடு இருக்கக்கூடிய பார்வை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். வம்பு வழக்குங்கிற ஒரு சூழ்நிலை இந்த நேரம் இல்லை. வியாபாரம் தொழிலில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் இருக்குது. சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பார்வை பொறுத்த வரைக்குமே நெருக்கடிங்கிறது கொஞ்சம் வேலையில் ஆரம்பத்தில் இருக்கும். ஆனால் பின்னாடி பாதிப்பு இருக்காது. குடும்பத்தில் சங்கடம் இல்லை. பண வரவு சிறப்பாக இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். தாய் வழி உறவு வகையில் லாபம் காத்திருக்குது. நிறைவேறாமல் இருந்த ஆசை எல்லாமே நிறைவேறக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. புதுசாக சொத்து வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். மற்றவங்களால் ஏற்பட்ட இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். வாழ்க்கையே வேண்டான்னு ஒதுங்கி இருக்கக்கூடிய கூட இந்த நேரம் வாழ்க்கை துளிர்விட போகுதுன்னு சொல்லலாங்க.
இந்த நேரம் மிகப்பெரிய யோகம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு காத்திருக்குது. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது. எந்த தடையுமே இல்லை. எந்த தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் கிடைக்கும். தொடர்ந்து முயற்சி கொடுத்தீங்கன்னா போதும், இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. மாணவர்களுக்குமே இந்த நேரம் படிப்பில் எந்த தடையுமே இல்லைங்க. நீங்கள் மனசு தான் காரணம். மனசை தளர விடாமல் தொடர்ந்து ஆர்வத்தோடு படிச்சுட்டு வர பாருங்க. நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்க